தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று மாலை தமிழகம் வர இருக்கிறார். இன்று மாலை அதிமுக பாஜக இடையே அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை அவர் தொடங்க இருக்கிறார். மதுரை வரக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலோடு அதிமுக அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. பிரதமர் மோடி மதுரை வர இருக்கக்கூடிய ஒரு சூழல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. அதற்கு முன்னதாகவே தமிழகத்திற்கான அந்த தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மதுரைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில மதுரையில கோயலோடு அதிமுக தரப்புல முக்கிய நிர்வாகிகளுள் ஒருவராக இருக்கக்கூடிய SP வேலுமணி இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான இந்த பேச்சுவார்த்தையை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பியூஷ் கோயலை சந்திக்கக்கூடிய SP வேலுமணி பல்வேறு விஷயங்களை இது தொடர்பாக பேச இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாஜக தரப்புல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில செல்வாக்கு மிக்க தொகுதிகள் அடங்கிய பட்டியலை ஏற்கனவே தயார் செய்து பியூஷ் கோயல் அவர்கள் கட்சி தலைமை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கியிருக்கிறாங்க. அதுல சுமார் 50 தொகுதிகள் அடங்கிய அந்த பட்டியல்ல பாஜகவுக்கு ஒரு 30 35 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யும்படி பாஜக கோரி வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் அதிமுக தரப்பிலோ 23 அல்லது 25 28 தொகுதிகள் வரைக்கும் தான் ஒதுக்கீடு செய்ய வாய்ப்பு இருப்பதாக அந்த ஏற்கனவே நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில் எல்லாம் இந்த நம்பர்ஸ் தொடர்பாக பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு மத்தியில தான் அந்த நம்பர்ஸை உறுதி செய்வதற்கும் மட்டுமல்லாம எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பது தொடர்பான அந்த பேச்சுவார்த்தையை மேற்கொள்வதுதான் அடுத்த கட்ட நகர்வாக இருந்து வருகிறது. குறிப்பா பாஜகவை பொறுத்தமட்டில் 1000 விளக்கு, வேளச்சேரி, மயிலாப்பூர், தியாகராய நகர், திருத்தணி, காஞ்சிபுரம், ஆவடி, தளி, ஆலங்குளம், தென்காசி, சிங்காநல்லூர், குன்னூர், வால்பாறை, அந்தியூர், தாராபுரம், திருப்பூர் தெற்கு, அரவக்குறிச்சி, திருவண்ணாமலை, பழனி, நாகர்கோயில், விளவங்கோடு, காரைக்குடி, மொடக்குறிச்சி, வேலூர் ஆகிய தொகுதிகள் இந்த பட்டியல்ல இடம்பெற்றிருப்பதாகவும் இந்த தொகுதிகளை முன்வைத்துதான் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில மும்முரமா ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகள் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளாகவும் அது மட்டுமல்லாம அதிமுகவுக்கு செல்வாக்கு மிக்க தொகுதிகளாகவும் இருப்பதனால இந்த தொகுதிகளை இறுதி செய்வதில் தான் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த பேச்சுவார்த்தை தான் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். பாஜக தரப்புல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகள் அடிப்படையில் செல்வாக்கு மிக்க தொகுதியில் அடங்கிய பட்டியலை தயாரிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த பட்டியலை தான் அதிமுக கிட்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதிமுக சார்பில் பியூஷ் கோயலோட SP வேலுமணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்துறாருன்ற தகவலும் வெளியாகியிருக்கு. தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று மாலை தமிழகம் வருகிறார் திரு பியூஷ் கோயல் அவர்கள். இந்த நிலையில 50 தொகுதிகள் அடங்கிய பட்டியல்ல பாஜகவுக்கு 30 to 35 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய பாஜக